நான் தான் வீரன் என்றும் வழியில் சொல்லி சவால் விட்டு திரும்புகிறான். யாரு? அந்த பேடி பயில் அர்ஜுனன். ஆமா அண்ணா. அவனை மடிப்பதற்கு என்னிடத்துல என்ன இருக்கு தெரியுமா? என்ன இருக்குது? என்ன இருக்கு தெரியுமா? ஆமா. தம்பி தெரியுதுண்ணா, என் கையில் என்ன இருக்கிறது? வில்லு இருக்கிறது. இல்லை. ஆமா. அந்த அன்றொரு நாளில் காந்தாவனத்தை அழித்த போது அஸ்வாசனம் என்னும் என்னது அஸ்வாசனம் என்னும் ஒரு பாம்பாகப்பட்டது காண்டாவனத்தை அழிக்கிற போது அதுல தீப்பற்றி பால் அருந்து எதிரியே நான் மடிப்பேன் மடிப்பேன் என்று என்னிடத்துல வந்து அபயம் வளர்ந்தது. என்ன அபயம் வளர்ந்தது? அதற்கு நானே தினம் 1000 கிண்ணம் பால் ஊற்றி 1000 துளி பால் ஊற்றி வளர்த்து வருகிறேன். அந்த அரவ பாம்பு என்று அர்ஜுனன் கிடைப்பான் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்கிற போது அந்த அரவபானத்தால் நீ விட கொடுத்ததே உண்டானா அறுத்து வருகிறேன் அர்ஜுனா. அவன் தலையே அறுத்து வருகிறேன் சொல்றேன். எனக்கு விடை கொடுத்ததே உண்டானா என்னுடைய அரவபானத்தால் அவனை சிரத்தை அறுக்காமல் விட மாட்டேன். சீக்கிரமாக எனக்கு தாம்பலம் கொடுத்த தாம்பலம் கொடுத்த அனுப்பு. அவன் தலையை அறுத்து எடுத்து வருகிறான். தாம்பலத்தை கொண்டு வர சீக்கிரமா மகாராஜா. ஏண்டா தாம்பலம் தரிசனத்தை கொண்டு வர. நீங்க என்ன கேட்டீங்க? தாம்பலம் வெறும் தாம்பலத்தை கேட்டீங்க. ஏண்டா வெறும் தாம்பலத்தை கேட்டா நீ எதுக்கு வச்சிருக்கிறேன்? அவனு நான் தின்றது உங்களுக்கு போடுறது பூரா உங்களுக்கு எழுது. மகாராஜா இப்படி வாங்க. தாங்க தாம்பலம். எதுக்கு இந்த வெறும் வெத்தலை எதுக்குடா? மகாராஜா எப்படியும் போனவனே செத்து பாண்டவர்கள் அவங்க செத்து போயிருவாங்க. அதனால வெத்தலை எதுக்குன்னு கேக்குறியா? ஆமா. அப்படி மென்னு அப்படி வாயில் போட்டுருங்க. கச்ச கச்சன்னு மெல்றங்க அப்படி காரி துப்பிடுறாங்க அவங்க மேல. ஆமா நல்ல அறிவு இருக்கிறது. அந்த 3 கல் எதுக்கு? கல் எதுக்கு? எப்படி போனாங்க தேவையில்ல போய் செத்து போயிருவாங்க. அவன் அந்த பஞ்ச பாண்ட பரதேசி பசங்க. அந்த பரதேசி பையன் அவன் அது போனால் போகட்டும். அதுக்குதான் இந்த கல்லு எங்க ஒண்ணு கால் ஒண்ணு நடுவுல ஒண்ணு மேல தலகாய்க்கு ஒண்ணு 3. அதான் 3 கல்லு. அரிமான அறிவு தானே கண்டிப்பா. அது போனால் போகட்டும். இந்த துண்டு பீடி எதுக்குடா? எதுக்குன்னு கேக்குறீங்களா? ஆமா. இதெல்லாம் உங்களுக்கு விஷயம் தெரியாது மகாராஜா. எப்படியுமே போனவனே இந்த கண்டார் சேர்த்து அவங்க அந்த பாண்டவர்கள் அந்த கண்டார் பேங்க சத்தியமா செத்துருவாங்க. செத்து போயிட்டாங்க. புண்பட்ட நெஞ்சு புகை விட்டு ஆத்துன்னு பெரியார்கள் அப்பயே சொல்லிருக்கிறாங்க. அதனால புண்பட்ட உடனே புகை விட்டு ஆக்கிறது மகாராஜா. மந்திரி தான் இப்படித்தான் இருக்குன்ற. என்ன சாதாரண நினைச்சுக்கிறீங்களா? ஆமா ஆமா அரிமான உனக்கு. ஆமா அண்ணா தம்பி
தாமரை தந்து அனுப்புறேன். அப்படியா? வெற்றியுடன் வர வேண்டும். வெற்றியோடு வர வேண்டும். ஆமா. அண்ணா தாம்பரம் கொடுக்கிறேன். அப்படியா? அந்த ஐயரையும் அடித்து வர வேண்டும். சென்று வாருங்கள் அண்ணா. வாடா இங்க. மகாராஜா ஏண்டா நான் தாம்பளத்தை சென்று அண்ணனுக்கு கொடுத்து அனுப்புறேன். நானும் தும்பல மகாராஜா. தும்பலோட பலாபலம் எப்படா கண்ணு இங்க பாரு. ரயிலுக்கு போனா ஒருத்த வெடிகால 5 மணிக்கு, ரயிலுக்கு 5 மணிக்கு அப்படியே அவன் போன ஒரே தும்பிட்டான். ஹச்சின்னு போட்டான். ரயிலு கட்டி எடுத்துட்டு வந்துட்டானா? ரயிலுக்கு போன மகன் ஜெயிலுக்கே போயிட்டான். அது மட்டுமா இன்னொரு தும்பல் உனக்கு இது. எப்படா அது? கல்யாணத்துக்கு போனாங்க மாப்பிள்ள. கல்யாணத்துக்கு போன பொண்ணு வீட்டுக்கு போனாங்க. பொண்ணு வீட்டுக்கு போன உடனே என்ன சொன்னாங்க, எல்லாம் வண்டியில ஏறிட்டாங்க. ஆமா, நான் அப்ப பார்த்து ஒரு தும்புல போட்டேன். என் தும்புல அங்கிருந்து யாராதீங்க ஏன்னா பொண்ணு செத்து போச்சுட்டாங்க. அப்படியாப்பட்ட தும்புல உன்னோட தும்புல அப்படியாப்பட்ட பலாபலம். என் தம்பி என் துரியோதனா அண்ணனுக்கு விடை கொடுத்து அனுப்புறான். நான் தும்புல போன உடனே கண்டிப்பா மாண்டு மடிஞ்சிருவார். அவங்க மடிஞ்சு போயிருவாங்க. அவங்க செத்து போயிருவாங்க. ஆமா அண்ணா அப்படின்னா சென்று அந்த பாண்டவர்களை வடித்து விட்டு விஷ்ணுவோட வர வேண்டும். அண்ணா சந்தோஷம். அண்ணா உன் முகத்தை உன்னர பார்த்துக் கொள்கிறேன். சரி போனா சரி போனா போனா. ஏய் மகாராஜா இப்ப திருவாரூர் இடத்துல விடைபெற்றுக் கொண்டோம். ஆமா, இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? எங்க போனப்பா? எங்க செல்ல வேண்டும்? எங்க போனப்ப நாம குருச்சத்திரம் செல்ல வேண்டும். குருச்சத்திரம் போன அப்பனா என்ன போனோம்? குருச்சத்திரம் சென்றதே உண்டானால் அதுக்கு தகுந்த வில்லு, ஆயுதம், குதிரை இதெல்லாம் தயார் செய்யணும். இல்ல எத்தனை போய் எல்லாம் சீக்கிரமா குதிரை